ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நாம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட முடி வேகமாக வளரணுமா? அப்போ இந்த சத்தான உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க, தாறுமாற வளருங்க உங்கள் முடி. ஏன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் B12 இதெல்லாமே நம்ம முடி உதிர்வை குறைக்க உதவும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா கூந்தல் வளர்ச்சிக்கு உதவுற சத்தான சூப்பர் உணவுகளை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விட்டமின் ஏ, டி, B12 தான் எந்த உணவில் நிறைய இருக்குது, நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு அழகு எதுன்னு கேட்டிங்கன்னா, நீளமான அடர்த்தியான கருமையான கூந்தல் தான் இல்லையா? அதை பெறணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற தூசி, புற ஊதா கதிர்கள், தூய்மையற்ற தண்ணீர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான கூந்தலை வளர விடாமல் கெடுக்குது. அதனால் கூந்தல் வேகமாக வளர நிறைய விதமான சத்துக்கள் எந்த உணவுகளை நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவுட்டேக்கா, அதாவது நம்ம கூந்தலுக்கு நிறைய அப்ளை பண்ணுவோம். அந்த பேக் இந்த பேக் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுவோம். தவறே கிடையாது, அப்ளை பண்ணுங்க. பட் அட் த சேம் டைம் இன்டேக்காவும் நீங்கள் உள்ளார எடுத்துக்கணும். இறைச்சிகள், கோழி, மீன், முட்டை, பால் பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கிற உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், நட்ஸ் வகைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கும். இந்த உணவுகள் உங்களோட ஸ்கின்னா இருக்கட்டும், உங்களோட ஹேரா இருக்கட்டும், இதோட அந்த ஒரு க்ரௌத்துக்கும் சரி, அந்த ஒரு ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நீங்கள் உயர் புரதச்சத்து உணவு முறையை கடைபிடிச்சிங்கன்னா ஃபோலேட், சல்ஃபர், துத்தநாகம், விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் B12 இதெல்லாமே முடி உதிர்வை குறைச்சி நல்லா வளர வைக்குங்க. அதனால தான் கூந்தல் வளர்ச்சிக்கு உதவுற சத்தான சூப்பர் உணவுகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். ஆமாம், ஆம்லா ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? பெரிய நெல்லிக்காய், ஓகேங்களா? காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இது முடி வளர்ச்சிக்கு நெல்லிக்காய் கச்சாலையை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துகிட்டு வாங்க. இல்லைனா இதை ஜூஸாகவும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இது ஆக்சிஜனேற்ற பண்பை கொண்டது, நரைமுடிக்கும் பொடுகு பிரச்சனைக்கும் நல்லது. 30 வயசை தொட போறீங்க அப்படின்னாலே நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு சீக்கிரமா அந்த நரைமுடி வராது, சரிங்களா? அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை. இதுல இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சதுன்னு சொல்லலாம். இது முடி உதிர்வை குறைக்கும், நரைமுடி வராம பாதுகாக்கும். 3-4 கறிவேப்பிலை இலையை டெய்லி காலையில வெறும் வயிற்றுல நீங்க மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க. உங்க முடிக்கும் நல்லது, உங்களோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சரிங்களா? கருவேப்பிலை துவையல் பண்ணி இட்லி, தோசை இது கூட நீங்க சேர்த்து சாப்பிடலாம். அப்படி இல்லையா, கருவேப்பிலையோட இப்போ மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, சாம்பார், கூட்டு பொரியல்ல கிடக்கும் இல்லையா, அந்த கருவேப்பிலை இலையை கூட மிஸ் பண்ணாம சாப்பிட்ருங்க, தூக்கி எறியாம சாப்பிடுங்க. சில பேர் ஒதுக்கி வச்சிடுவாங்க, நம்ம பண்ணாம சாப்பிட்ருங்க. அடுத்ததா பாதாம் அண்டு மற்ற பருப்புகள் இருக்குல்ல, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் இ, பயோட்டின் நிறைஞ்சது, ஆக்சிஜனேற்ற பண்பையும் அதிகம் கொண்டிருக்கு. தினமும் காலையில் 5 பாதாமை ஊற வச்ச பாதாம் சொல்றது, சரிங்களா? ஒரு வால்நட்டையும் சாப்பிட்டுடுவாங்க. முதல் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க. அதோட மீன் எண்ணெயில் காணப்படுற அந்த ஒமேகா 3 இருக்கு பார்த்தீங்களா, அது சம் ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவும் அவங்க எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? நிறைய பேர் ஃபுட் சப்ளிமெண்ட் ஒமேகா 3 டேப்லெட் எடுத்துப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா அந்த மீன் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் 2 டைம்ஸ் சாப்பிட்டாலும் போதும், ஓகேங்களா? வீக்லி 2 டேஸ் நீங்கள் மீன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டாலும் ஓகே தான். ஒமேகா 3 அந்த முடி வளர்ச்சியை தூண்டும், முடி உதிர்தலை குறைக்கும். அதனால மீன் எண்ணெயை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நிறைய பேர் சப்ளிமெண்ட்டாக டாக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அடுத்ததாக முருங்கைக்கீரைங்க. இதில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்ற பண்பு அதிகமாக இருக்குது. மதிய உணவுக்கு பருப்பு வகை உணவு இல்லைனா காய்கறி உணவு இதில் முருங்கைப்பொடியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம், இல்லை சூப் வச்சு குடிக்கலாம். சில நாட்களே முடி வேகமாக வளருது நீங்கள் காண்பீங்க. அப்படி சூப் வச்சு குடிக்கும் போது பச்சை, அதாவது வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க, அந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, பொடியாக நறுக்கி போட்டு நீங்கள் அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா, கொதிக்க விட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. அடுத்த பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. இதில் விட்டமின் இ, துத்தநாகம், மெக்னீசியம், பயோட்டின் இருக்குது. ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். நைட்டு ஊற வச்ச வேர்க்கடலையே அவல், உப்மா இதெல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச ஹெல்ப் பண்ணும், ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த ஹெல்ப் பண்ணும். அதனால் முடி உதிர்வது தடுக்கப்படுதுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஃபுட்ஸ் மட்டுமாவது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்போலாம் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறது அவுட்டேக்காக எடுத்துக்கிறோம். இன்டேக்காக எடுத்துக்கும் போது கூடுதலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த இயற்கையாக நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணோம்னா கொஞ்சம் லேட் ஆகும், பட் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஓகேங்களா? உங்கள் ஸ்கின்னாக இருக்கட்டும், உங்களோட ஹேராக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் எவ்வளோ நம்ம செலவு பண்ணி நம்ம வாங்குகிறோம், பட் இது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். ஒரு டெய்லி ஒரு 5 பாதாம் இல்லையா, ஒரு 2 பாதாம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்று மெயினாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் உங்களோட ஃபுட்டில் சேர்க்கும் போது ரொம்பவே உங்கள் ஸ்கின் நல்லா பாலிஷாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒயிட்னிங் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின் ரொம்ப நீட் அண்ட் லுக்காக இருக்கும், சரிங்களா?
ஸோ நல்லா பார்க்குற மாதிரி என்ன சொல்கிறது, அந்த ஹீரோயின்ஸ் லுக்கெலாம் இருக்குல்ல, இவ்வளோ நல்ல கிளாஸியான ஒரு லுக்காக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? அண்ட் டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது நிறைய ஆச்சு அப்படின்னா பித்தம் நிறைய இருந்ததுன்னா சூடுன்னு அர்த்தம். அந்த பித்தம் நிறைய இருக்கும்போது என்ன பண்ணால் முடி வந்து வளரவே வளராது, முடி கொட்டை தான் செய்யும் சூடு அதிகமாச்சுன்னா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் வீடியோவில் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், கண்டினியூவாக ட்ரை பண்ணி ஒரு 3 monthsலாம் பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதில் தான் தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எகைன் உங்களை வேறு யூஸ்ஃபுல் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல்.